பொன்னி குருணை அரிசியில் டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் 3 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பூண்டு எடுத்துருக்கேங்க, 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட 6 பட்டை, 10 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வணக்கி விடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சா புதினா ஒரு கைப்பிடியை போட்டுட்டு 3 தக்காளி அதோட வந்து சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுறணுங்க. தக்காளியில் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி, சோயா வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுறணுங்க. காயில் நல்லா வந்து உப்பு அந்த காரமெல்லாம் இறங்கி காய் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் காயெல்லாம் நல்லா சுருளை வணங்கினதுக்கப்புறம் அரிசியை வந்து 10 நிமிஷம் தாங்க ஊற வைக்கணும், இல்லைன்னா வந்து அரிசி வந்து குழஞ்சி போயிடும். ஊற வச்ச அரிசியை நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணுங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாப்பாடு வந்து உதிரி உதிரியாகவும் வரும். இந்த எண்ணெயிலேயே அரிசி வந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா கிளறியாச்சிங்க. நம்ம வந்து மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் மூடியெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சாச்சுங்க. நம்ம விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து வந்துருச்சு. நம்ம பொன்னி குருணை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.